ஆக்சுவலி என்னென்னா சார், இப்போ நம்ம அ கொஞ்சம் விலகி இருந்து பார்த்ததா தான் நான் பார்க்குறேன் சார். இதுவரைக்கும் முஸ்லீம்கள்னாலே ஒரு ஸ்டீரியோ டைப் வந்து, முஸ்லீம்கள்லாம் வந்து அவங்க இந்த நிலத்துக்கு சம்மந்தம் இல்லாம, அவங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குல்ல. அவங்கலாம் வந்து எல்லா வகையிலுமே உடையா, உணவா, அ எல்லா வகையிலுமே நம்மகிட்ட இருந்து கொஞ்சம் அவையா இருக்கிறவங்க, தள்ளி இருக்கிறவங்க, அப்படிங்கிற மாரி தான் ஒரு ஒரு பார்வை இருந்தது வந்து. இப்போ நீங்க சொன்ன மாரி வந்து, ஒண்ணு முஸ்லீம்கள்லாம் ரொம்ப நெகட்டிவா இருக்கும். இல்லன்னா முஸ்லீம்கள் வந்து தேவதூதர்கள் மாரி வந்து நீங்க இந்த பிளாக் அண்ட் ஒயிட் அந்த 60ஸ், 70ஸ்லாம் அப்படியான படங்கள் தான் வந்தது வந்து. ஸோ ரியலா வந்து இஸ்லாமியர்கள் தமிழ் குறிப்பா தமிழ் இஸ்லாமியர்கள்ங்கிறவங்க வந்து வழிபாட்டு முறைகள்ல மட்டும் தான் அவங்க வந்து வெளியிலேருந்து வந்த ஒரு ஒரு ஐடியாலஜிய அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்களே ஒழிஞ்சு, மற்றபடி இங்கேருந்து இந்த மக்களோட மக்களா இங்கேயே பொறந்து, இங்கேயே வளர்ந்து இருக்கக்கூடிய தமிழ் ஐடென்டிட்டி உடைய தமிழ் லைஃப் ஸ்டைலோட இருந்த கூடிய மக்கள் தான் வந்து. ஸோ இப்போ நமக்கு யூசுவலா வந்து இதுவரைக்கும் வந்த படங்கள் எல்லாமே என்னென்னா, ஒரு ஒரு தாயத்து போட்டுட்டு, ஜிப்பா போட்டுட்டு, இப்போ இன்னும் ஈவன் சொல்லப்போனா முஸ்லீம்கள்லாம் கருப்பாவே இருப்பாங்களா? இப்போ நான் கூட அந்த படத்தில கஸ்தூரிராஜ் சார காஸ்ட் பண்ணும்போது, முஸ்லீம்ஸ்லாம் அப்படி இருக்க வாய்ப்பே இல்லையே! நீங்க என்ன அவர காஸ்ட் பண்ணியிருக்கீங்கலாம் கேட்டாங்க அவங்க வந்து. ஸோ இப்போ நமக்கு சொல்லப்பட்ட ஒண்ணு இருக்கு இல்லையா? அது நம்ம விலகி இருந்து பார்த்த ஒண்ணா தான் இதுவரைக்கும் இருந்தது ஒழிஞ்சு, ரொம்ப டீப்பா போன ஒரு படமா அந்த படம் இருக்கும் சார்.